ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு ப்ரோட்டீன் ரிச்சான இந்த பச்சைப்பயிறு தோசை கூட அயனுக்காக ஒரே ஒரு பொருள் சேர்த்து நல்லா ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச்சான தோசையாக இதை மேக் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும். ஆல்ரெடி நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த தோசை கூட அயனும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே ஃபில்லிங்காக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச்சான தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, அதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து 8 ஹவர்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். மினிமம் 4 ஹவர்ஸ் ஆச்சு இது ஊறணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையுமே வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் கிரைண்டரில் போட்டு கூட இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்ததான் இதில் அயனுக்காக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இலைகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இருக்கக்கூடிய கீரைகள்லேயே முருங்கைக்கீரை தான் ரொம்பவே இரும்பு சத்து அதிகம். ஆல்ரெடி ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த தோசை கூட நம்ம முருங்கைக்கீரையை சேர்க்கறதுனால நல்லா அயன் ரிச்சான தோசையாக நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரிசியும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் அயன் இது மூணுமே சேர்ந்து நல்லா ஃபில்லிங்கான ஒரு தோசை ரெசிபியாக இது இருக்கும். நல்லாவே ஹெல்த்தியான தோசை ரெசிபியாகவும் இது இருக்கும். சூப் இதை வந்து இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் இப்போ பாருங்கள், கொஞ்சம் இது வந்து மாவு ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் இதை தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ உடனே நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து புளிக்க வைக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. இது வந்து உடனே நம்ம தோசை மேக் பண்ணலாம். அதுக்கு தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய தோசை மாவை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தோசையாக மேக் பண்ணிக்கலாம். நார்மலாக ஊற்றுற தோசையை வந்து நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். இது பெஸ்ட்டு என்னென்னா, இது மாதிரி கொஞ்சம் திக்காக அடை தோசை மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து திருப்பி போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பயப்படாமல் இதை நம்ம பண்ணலாம். ரொம்ப லேசாக தேய்ச்சிரும் நார்மலாக படுற தோசை மாதிரி அப்படின்னா இதை திருப்புறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அடை தோசை மாதிரியே நம்ம இதை செஞ்சுக்கலாம். இது தோசை ஊற்றிட்டு உடனே வந்து திருப்பி போட வேண்டாம். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது மேலே நான் கொஞ்சமாக துருவின கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் சாப் பண்ண ஆனியன் கூட இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடனே வந்து திருப்பி போடாதீங்க. இந்த பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம தோசையாக மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சாம்பார் அப்படி இல்லைனா கார சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாம்பாரோட தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் கார சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச்சான பச்சை பயிறு முருங்கைக்கீரை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃபில்லிங் அண்ட் ஹெல்த்தியான இந்த தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.